தேவனாகிய கர்த்தர் எபேசியர் 1:4 உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்வாரானால் அந்த நபர் மீது ஒரு திட்டம் அல்லது ஒரு தரிசனம் வைப்பார். உன் மீது வைக்கிற தரிசனம் பரலோகத்தோடு இணைக்கப்படும். அந்த பரலோகத்தோடு இணைக்கப்படுகிறதுனால ஆண்டவர் அவர் வைத்த தரிசனம் அந்த திட்டத்துக்குள்ள கொண்டு போகிறதுக்கு முன்பாக உன்னுடைய குணத்தை மாற்றுவார், உன்னுடைய சுபாவத்தை மாற்றுவார், உனக்குள் ஒரு தெய்வீக அன்பை கொடுப்பார், ஆத்மா பாரத்தை கொடுப்பார். ஆபிரகாம் அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய எண்ணம் எல்லாமே பரலோகத்தில் ஒரு வீடு இருக்கு என்று சொல்லிதான், அதை நம்பிதான் அவன் வருகிறான். வாசிப்போமே எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அவனுடைய எண்ண நோக்கம் எல்லாம் பரலோகம். அப்ப ஆண்டவர் அவனை அழைத்த அந்த அழைப்புக்கு புறஜாதியிலே பிறந்த ஆபிரகாமை அந்த தரிசனத்துக்கு ஏற்ற குணாதிசயம் உள்ளவனாக மாற்றுவார். நல்லா கவனிக்கிறேன். தேவன் வைத்த திட்டம், தேவன் வைத்த தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் அப்படின்னா நாம மாறிதான் ஆக வேண்டும். அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை எப்படி மாற்றினார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபொத்தேமியா நாட்டிலே இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு, நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்தபடி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்கு உட்படுத்துவேன். அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். எவ்வளவு காலம் வரைக்கும் உள்ள ஒரு திட்டத்தை சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இவனுடைய சந்ததியார் 400 ஆண்டுகளுக்கு அப்புறம் உள்ள ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள். அப்ப அந்த தரிசனமே, அந்த திட்டமே தேவனோடு கூட, தேவனுடைய ராஜ்யத்தோடு கூட இணைக்கப்படுகிறது. யாத்ராகமம் 4வது அதிகாரம் 22வது 23வது வசனம். அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். தேவனுடைய தரிசனம் உன் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமென்றால் you must have a closer relationship with God. நல்ல கவனிங்க. எந்த திட்டம், எந்த தரிசனமும் உன் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமெனா முதலாவது தேவனோடு கூட உள்ள ஒரு உறவு வேண்டும். ஆபிரகாமுக்கு தேவனோடு கூட உள்ள ஒரு உறவை முதல்ல கர்த்தர் ஏற்படுத்தி விடுகிறார். அவன் தகப்பன் உயிரோடு இருக்கிற காலத்திலே அவனுக்கு அந்த அழைப்பு வந்து விட்டது. அதே தான் நம்ம அப்போஸ்தலர் 7ல் வாசிக்கிறோம். அது ஆதியாகமத்தில் கிடையாது.
நல்லா கவனித்துக் கொள்ளணும். இந்த அப்போஸ்தலர் 7 நம்ம வாசிக்கும் பொழுது, அவன் காரானூரில் தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த அழைப்பு வந்து அவன் தேவனோடு கூட ஒரு உறவு தேவன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அழைக்கிறார். அப்படி என்றால் ஆபிரகாம் அங்கே இருக்கும் பொழுதே கர்த்தரோடு கூட ஒரு உறவு வந்திருந்தால் தான் இங்கே அவன் கானான் தேசத்துக்குள்ளே வரும் பொழுது அந்த அனுபவத்துக்குள்ளே வர முடியும். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆண்டவர் இந்த தரிசனம் நிறைவேற முதலாவது அவர் செய்கிற காரணம் தேவனோடு கூட ஒரு உறவு. நல்லா கவனித்துக் கொள்ள வேணும். நீ எந்த உன்னுடைய வாழ்க்கையில தரிசனம் நிறைவேறனா கர்த்தர் முதல்ல ஒரு ஜெப வாழ்க்கைக்குள் கொண்டு போவார். ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்துவார். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 3வது 4வது வசனங்கள். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கர்த்தருடைய நாமத்தை அங்கு ஆண்டவரோடு கூட உறவு வைக்கிறான். அவருக்காக ஒரு தோப்பையே உருவாக்கிறான். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 33வது வசனம். ஆபிரகாம் பெயர் செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். நல்ல கவனிக்க வேண்டும். ஆண்டவர் வைக்கிற தரிசனம் சொல்றது பரலோகத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கும். நீ பரலோகத்தோடு கூட உனக்கு இணைக்கப்பட்டிருக்க தேவனோடு கூட ஒரு உறவு இருக்க வேண்டும். நீ எவ்வளவாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறையோ சொல்லிக் கொடுப்பார். நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீ எவ்வளவாய் காத்திருக்கிறையோ, நீ எப்படி நடக்க வேண்டும், நீ எப்படி மாற வேண்டும், நீ எங்கு தவறு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சொல்லிக் கொடுப்பார். நல்லா தெரிந்து கொள்ளணும். ஆபிரகாமுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தார் தெரியுமா? ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்ரைட்னஸ் சொல்றது ஆங்கிலத்தில். சரியா சொன்னா நேர்மையாக வாழுன்னு அர்த்தம். நேர்மையாக வாழு. ஆண்டவர் தெய்வம் விரும்புவார். ஆபிரகாமையே ஆண்டவர் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனார் இரு. அடுத்த ஸ்டேஜுக்குள்ள கொண்டு போகிறார். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 17வது 18வது வசனங்கள். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நான் செய்ய போகிறேன். ஏன் அதை சொல்லுகிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். சோதோமை அழிக்க போகிறாரு. பாவம் நிறைஞ்சிருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒரு பாவம் நிறைஞ்ச இடத்துக்குள்ள அந்த சோதம் அந்த சோதம் அழிக்க போகிறது சொல்ற 20வது 21வது வசனம். பின்பு கர்த்தர் சோதம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். ஆண்டவர் சோதோமை அழிக்க போகிற காரியத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். சில நேரங்களில் சிலருடைய பிரச்சனை ஆண்டவர் தெரியப்படுத்துவார். சிலருடைய வேதனைகளை தெரியப்படுத்துவார். அவர்களுக்காக ஜெபிக்கிறதற்காக நன்மை செய்கிற காரியத்தில் ஒன்று ஜெபம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது. இப்ப அந்த சோதமுக்காக ஜெபிக்கிறான். வாசிப்போம்.
அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான்னா திறப்புல நிற்கிறான் அர்த்தம். ஸ்டாண்டிங் இன் த கேப். அவன் திறப்புல நின்று கொண்டிருக்கான். வாசிப்போம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்ப அவனுடைய எண்ணம் முழுவதுமே அந்த தேசம் அழியக்கூடாது, அந்த தேசம் அழியக்கூடாது. அது ஆத்ம பாரம். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஆத்ம பாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 12வது வசனத்துல அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இயேசு தம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். அந்த ஆத்ம பாரம் அவனுக்குள்ள. மோசே ஜெபித்தானே, யாத்ராகமம் 32:32 ஆண்டவரே நீர் இவர்கள் பாவத்தை மன்னித்தருவீரா? மன்னித்தர்றோம், இல்லாட்டி உங்களுடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். ஐயா, உனக்குள்ள ஒரு பரலோக தரிசனத்தை வைக்கிறாரா? நீ பரலோகவாசியாய் நீ மாறணுமா? நீ சுயநலம் உள்ளவளாக இருக்கக்கூடாது. எவ்வளவாய் ஆத்மாவுக்காக ஜெபிக்கிறாய், எவ்வளவாய் அவர்களுக்காக கஷ்டப்படுகிற. ஆபிரகாமுடைய இருதய பாரம் எல்லாமே ஆண்டவரே இந்த சோதம் அழிந்து போய் விடக்கூடாது. ஒரு 50 நீதிமான்கள் இருந்தா அது நிமித்தம் காப்பாற்ற மாட்டீரா? ஒரு 40 நீதிமான்கள் இருந்தா காப்பாற்ற மாட்டீரா? ஒரு 30 நீதிமான்கள் இருந்தா காப்பாற்ற மாட்டீரா? ஒரு 20 நீதிமான்கள் இருந்தா காப்பாற்ற மாட்டீரா? ஆண்டவருக்கு கோபம் வராம இருக்கட்டும். இன்னும் ஒரு விஷயம் கேட்கிற, ஒரு 10 நீதிமான்கள் இருந்தா காப்பாற்ற மாட்டீரா? அவன் லோத்துக்காக ஜெபிக்கிறதா இருந்தா லோத்தை மட்டும் சொல்லுவான், ஆண்டவரே என் சகோதரரை மட்டும் காப்பாத்தான். மோசே ஜெபித்தானே, மிரியாமுக்காக மட்டும் ஜெபித்தானே. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரே, அப்புறம் ஜெபிக்க முடியும். அவன் லோத்துக்காக ஜெபிக்கல, முழு சோதம் அழியக்கூடாது ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தின் நிமித்தம் லோத்தை காப்பாற்றுறாரு. அவனுடைய ஜெபந்தான் லோத்தை காப்பாற்றுகிறது. நல்லா கவனிங்க. இவன் கதற, ஆண்டவருடைய சமூகத்துல கதறுகிறான். அங்க ஒரு நீதிமான் கிடையாது, ஒரு நீதிமான் கிடையாது. ஆனா அந்த ஜெபத்துக்கு என்ன பதில் கொடுத்தாராம்? ஆதியாகமம் 19வது அதிகாரம் 29வது வசனம். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஒரு நீதிமான் இல்ல, ஆனா லோத்தை காப்பாத்துறாரு. ஆபிரகாம் நிமித்தம் ஒரு புறச்சாதியில வந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்டவர் அவனுடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு ஆத்ம பாரத்தை கொடுக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிப்போம். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. சாராளை அவன் தூக்கிட்டு போயிட்டான். இப்ப ஆண்டவரே, God certain times the Lord created an opportunity. உனக்கு சந்தர்ப்பங்களை உருவாக்குவாரு. நல்லா தெரிய வேண்டும். God created an opportunity.
ஆபிரகாமுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குறார். மனைவியை தூக்கிட்டு போயிட்டான். 7வது வசனம், அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். எதனால அப்படி சொல்றாரு? ஆபிரகாம் பரலோகத்துக்கு போகணும். அவன் நினைச்சான்னா மனைவி தூக்கிட்டு வந்துடுவான். நல்லா கவனிங்க, அவன்கிட்ட அவ்வளவு பலன் உள்ள ஆட்கள் உண்டு. ஆனா லோத்துடைய பொருள் எல்லாம் பிடிச்சிட்டு போனது பொழுது ஆபிரகாம் அவன்கிட்ட இருந்த ஆட்களை கொண்டு போய் அத்தனை பேர் மீட்டிட்டு வர்றான். ஏன் இந்த பொண்ணை மீட்டிட்டு வர முடியாது? ஆண்டவர் அதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கல. அவன் பரலோகத்துக்கு போகணும். அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். ஜெபிக்க நீ போ, அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். 17-18 வசனங்கள். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இதுல ஆபிரகாம் கணக்குல நன்மை செய்ததாக வரும். நன்மை செய்யலைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28-29 வாசிப்போம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அப்ப ஆபிரகாம் நன்மை செய்து மேல போணுமே. அப்ப God has given an opportunity. நல்ல கவனிங்க, ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாரு. When God created or God given an opportunity, don't miss it. Don't miss it. நல்லா தெரிய வேண்டும். When God creates an opportunity, don't miss it. அப்ப ஆபிரகாமுக்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாரு. என் மனைவியை தூக்கிட்டு போயிட்டானே, எனக்கு தீமை செய்தான் அல்லவா நினைக்கல. அவனுக்காக தேவ சமூகத்துல கதறுகிறான். ஆண்டவரே, அந்த சாபம் அவனை விட்டு நீங்கட்டும். மிரியாம் ஆரோனும் மோசேக்கு விரோதமா தான் பேசினாங்க. குஷ்டரோகி ஆயிட்டா. அந்த மிரியாமுக்காக கதறான். ஆண்டவரே, அவளை குணப்படுத்த ஆண்டவரே. உன்னை குறித்து ஒரு திட்டம் வைக்கிறாரா? உன்னை குறித்து ஒரு தரிசனம் வைக்கிறாரா? நீ எந்த அளவுக்கு நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற, அதுல நன்மை இருக்கிறது. ஏன் இயேசு கிறிஸ்து எந்த நேரமும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு? மார்க் 1:35 அதிகாலையில போய் ஜெபிக்கிறாரு. மத்தேயு 14:23 சாயந்திரம் போய் ஜெபிக்கிறாரு. லூக்கா 6:12 ராத்திரி முழுவதும் ஜெபிக்கிறாரு. லூக்கா 5வது அதிகாரம் 16வது வசனத்துல வனாந்திரத்துல போய் ஜெபிக்கிறாரு. லூக்கா 9:18 சீஷர்களோட போய் ஜெபிக்கிறாரு. லூக்கா 9:28 மலையில போய் பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டி கொண்டு போய் ஜெபம் பண்ணும் பொழுதுதான் மறுரூபமாகிறாரு. லூக்கா 22வது அதிகாரம் 41-44 வரைக்கும் கெத்சமனையில போய் கதறுகிறாரு. யோவான் 18வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை பார்த்தா அதே கெத்சமனை தோட்டத்துக்கு அவர் அடிக்கடி போயிட்டு இருப்பான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அடிக்கடி போகிறதுனால யூதாசும் அந்த இடத்தை அறிந்து வைத்திருந்தான் எழுதப்பட்டிருக்கும். அடிக்கடி போய் அங்கே ஜெபிக்கிறாரு. லூக்கா 23:34 எடுத்து வாசிப்பார். சிலுவையில சாகிறதுக்கு முன்னால கூட ஆண்டவரே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி கதறி அழுது விட்டுதான் ஜீவனை விடுகிறார்.
பரலோகத்துக்கு போகணும்னா ஆத்ம பாரம் இருக்க வேண்டும். நல்ல கவனிக்க வேண்டும். போகட்டும். ஆபிரகாமுக்கு பரலோகத்தை சுதந்திரிக்கிற அன்பு வேண்டும். அவன் புறஜாதியிலிருந்து வந்தவன். அந்த அன்பு இல்லைன்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. நியாய தீர்ப்பு நாள்ல அன்பு இருந்தாதான் நீ தைரியமா போய் நிற்கவே முடியும். வாசிப்போமா? 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அப்ப அந்த அன்பு ஆபிரகாமுக்குள்ள வரணுமே. நல்லா கவனிங்க. உன் தங்கச்சியையும் உங்க அண்ணனையும் உங்க அக்காவையும் உங்க அப்பனையும் நேசிக்கிற அன்பு அல்ல, பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஒரு அன்பு. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெருசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். எனக்கும் உனக்கும் ஏன் வாக்குவாதம் தெரியுமா? ஆஸ்தியில லோத்து இன்னைக்கு வாழ்றதே ஆபிரகாம்னாலதான். இது சண்டைன்னு நினைக்காதீங்க, இது பகைன்னு நினைக்காதீங்க, இது துரோகம். லோத்து அவன் தகப்பன் இறந்ததுல இருந்து ஆபிரகாம் தான் கவனிக்கிறான். இன்னைக்கு வசதி வந்த உடனே தன்னால போகிறான். அப்ப அவன் சொல்றான், உனக்கு எந்த இது எடுக்கிறோம் நீ எடுத்துக்கப்பா. நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போகிறேன். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? நல்லா கவனிக்க வேண்டும். நீ எந்த அளவுக்கு நீ கர்த்தருக்குள்ள வளருகிறியோ, உன்னை நேசிக்கிறவங்களை விட உனக்கு துரோகம் செய்கிறவங்க இருப்பாங்க. ஏன் துரோகம் செய்கிறாங்க? உன்னை அந்த அன்புக்குள்ள கொண்டு வருகிறதற்கு தான், பகைக்கிறதற்கு அல்ல. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அதுல தான் கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது. அதற்காக அவங்களோடு கொலாவி கொண்டிருக்கும் வேண்டும் என்கிற அர்த்தம் அல்ல. தப்பா புரிஞ்சிடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் டிஃபரண்ட், அக்வைண்டன்ஸ் இஸ் டிஃபரண்ட். நல்லா கவனிங்க. ஆங்கிலத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னா சிநேகம்னு அர்த்தம். அக்வைண்டன்ஸ்னு சொன்னா அந்த நேரத்தில் பேசுறியா அதோட முடிஞ்சிடும். இப்போ ட்ரெயினில் போறீங்க, ஒரு 24 மணி நேரம் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறீங்க, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி தருவான். அவன் என்னென்னலாம் சாப்பிட்றான் அதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு உறவினர் மாதிரி பழகுவீங்க. அவன் ஊர் வந்தோன்னா அவன் இறங்கி போயிடுவான், உன் ஊர் வந்துடும், அதுக்கப்புறம் நீ சந்திக்கவே மாட்ட. அதுக்கு பேர் அக்வைண்டன்ஸு. நல்லா கவனிக்க வேண்டும். எப்பொழுதுமே தீமை செய்கிறவர்களை ஆண்டவர் நேசிக்க தான் சொல்லியிருக்கார ஒழிய அதுக்காக மடியில் தூக்கி வச்சுட்டு இருக்கணும்னு சொல்லலை. அதை தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. அப்புறம் போயிட்டது தான். ஆனால் பகை வந்துடக்கூடாது, வெறுப்பு வந்துடக்கூடாது. அதற்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை அவனுக்கு செய்வார்.
ஆதியாகமம் 14வது அதிகாரம் 1வது 2வது வசனங்களை வாசிக்க கேட்போம். ஸ்னேயாரின் ராஜாவாகிய அம்ராபேலும், ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகும், ஏலாமின் ராஜாவாகிய கெதல்லகுமேரும், ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும், கொமோராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும், அத்மாவின் ராஜாவாகிய ஸ்னேயாவோடும், செமொய்பின் ராஜாவாகிய செமிபரோடும், சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். நல்ல கவனிங்க, யுத்தம் நடக்குது. சோதம் அங்கதான் இருக்கு. சோதமை ஜெயிச்சிருவாங்க. சோதம்ல உள்ள எல்லாத்தையும் வாரிட்டு போயிருவாங்க. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகி லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள். அவனையும் கொண்டு போயிட்டாங்க. ஆபிரகாம் எங்கேயோ கிடக்கான், இவன் எங்கேயோ கிடக்கான். அதை இவன்கிட்ட சொல்றதுக்கு ஆண்டவர் வைப்பார். வாசிப்போம். தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராமிடத்தில் வந்து, தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிராம் தன்னோடு உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சம பூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது, தன் சகோதரன் துரோகி, அவனை நேசித்தது, அவனை வளர்த்தது, அவனை ஆளாக்குனது, போகிற இடம்லாம் அவனை கூட்டிக் கொண்டு போனதெல்லாம் மறந்து உதறி சுதையெல்லாம் வாங்கிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு தகப்பன்ட்டு திரும்பி வரும்போது, அதை அழிச்சிட்டியே எதை அழிச்சிட்டியன்னு கேட்கல, ஓடி போய் கட்டி பிடிச்சு முத்தம் விட்டான்னு சொன்னாரே. தகப்பனுடைய அன்பு யார் மீது? தகப்பனுக்கு துரோகம் செஞ்சுட்டு போனவன். அந்த அன்பை கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட எதிர்பார்ப்பாரு. நல்லா கவனிங்க, நம்ம இருதயம் எல்லாம் காயப்படும். நல்லா கவனிக்க வேண்டும். அந்த பாதையில கொண்டு போய் ஒருத்தன் ஓடி வந்து அவன்கிட்ட சொல்றான், தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டது ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது நம்ம என்ன நினைப்போம்? இப்ப நானே என்ன நினைப்பேன்? சண்டை போட்டு போனான்ல, கர்த்தர் பாடம் கத்து கொடுக்கிறார். போட்டோம் அந்த பாதையில, போட்டோம் அந்த பாதையில. ஆபிரகாம் துடித்து விட்டான். ஆபிரகாம் துடிச்சிட்டான். வாசிப்போம். அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அதோட முடிஞ்சிருச்சு. சகோதரனை காப்பாத்திட்டான், திரும்ப கூட வைக்கல. கூட வச்சிட்டானா? கூட வைக்கல. அவன் மேல பகை இல்லை, அவன் மேல அன்பு. எல்லாருக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன், அன்பு வேற ஞானம் வேறன்னு எடுப்பேன். டோன்ட் மிக்ஸ் தி விஸ்டம் வித் லவ். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை அந்த அன்புக்குள்ள கொண்டு வருகிறார்.
இப்போ உலக பிரகாரமாக ஆபிரகாமை அன்புல கர்த்தர் ட்ரெயின் பண்ணி விட்டார். இப்போ பரலோகத்துக்கு போனோம்னா அவர் மீது அன்பு இருக்கணும் ஐயா. கட்டளைகளிலே ஒரு முக்கியமான கட்டளை, பிரதான கட்டளை சொன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. அப்ப ஆபிரகாமுக்கு தேவன் மீது ஒரு அன்பு உண்டாக வேண்டும். அந்த அன்பை சோதிப்பார். எப்பொழுதுமே நீ கர்த்தர் மீது வைத்திருக்கிற அன்பை சோதிப்பார். ஆதியாகமம் 22வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை. என்னது? உன் நேசகுமாரன். 100 வயசுல பெத்தவன் ஐயா. 25 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்ற அந்த பிள்ளைய பலியிட சொல்றாரு. உன் நேசபுத்திரனோ உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அவனை தகன பலியிடு. இதை அவருடைய அன்பை சோதிக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னாரே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 37வது வசனம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. பிள்ளைய பலியிட சொல்கிறார் ஐயா. யார் மீது அன்பு வைத்திருக்கிறாய்? யார் மீது அன்பு வைத்திருக்கிறாய்? தகப்பனையாவது தாயையாவது என்னை விட அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆபிரகாமை பார்த்து, உன் வீட்டை விட்டு, உன் சொந்த ஊரை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு, தேசத்தை விட்டு, நான் காமிக்கிற தேசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்தான். அதில் அர்ப்பணிப்பு இருக்கிறது. அதில் அர்ப்பணிப்பு இருக்கிறது. ஐயா, ஆண்டவர் உன்னை மோல்டு பண்ணி கொண்டு வருவார். நீ யார் மீது அன்பு வைத்திருக்கிறாய்? நீ யார் மீது அன்பு வைத்திருக்கிறாய்? பலியிட சொல்லுகிறாரு 10வது வசனத்திலிருந்து. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். வெட்டும்படிக்கு கத்தியை எடுத்துட்டான். வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே, உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். நல்ல கவனிங்க. அதில் ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. எனக்காக நீ ஒப்பு கொடுத்த நீ கர்த்தர் தேவனுக்கு பயந்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். செக் பண்ணுவாரு. ஆதியாகமம் 25வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். ஆபிரகாம் உயிரோடு இருந்த நாட்கள் 175 வருடம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அது பரலோகத்தோடு அந்த தரிசனம் இணைக்கப்படும். அவன் பரலோகத்தில் தான் இருப்பான்னு சொன்னேன். ஆபிரகாமை பரலோக குணத்துக்குள்ள உருவாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டாரு.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவளுடைய பந்தி இருப்பார்கள். நல்லா கவனிங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பரலோகத்தில் இல்லையா? ஆபிரகாம் பரலோகத்தில் இருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னாலே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்கிறாரா? உன்னை குறித்து திட்டம் தரிசனம் ஆய்ப்பாரு. அது பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.